காப்பாத்தணும் சார். உன்ன மேல இருக்கிறவங்க மேல கைய வச்சா மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னு எனக்கு தெரியும். நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. தப்பு பண்ணாதீங்க. எனக்கு பாடம் நடத்தாம ஜீப்ல ஏறா. ரொம்ப விசுவாசமா இருக்காதீங்க. தொப்பிக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. வேண்டாம், இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம். நீங்க போயிடுங்க. இந்த போலீஸ் ஆபீசர் சரத்துங்க இருந்து போனோம்னா தோழர் சிவதாசியம் கூட வரணும். கிளம்பு, கிளம்புடா. நான் சொன்னல தொப்பிக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்கன்னு. இந்த ட்ரெஸ்ல கரப்பட்டுட்டா போறது கஷ்டம். அப்புறம் அந்த காட்டு முராண்டிங்க சொன்ன கட்டுக்கதையை கேட்டுட்டு தான் சாருங்க வந்தீங்கன்னா அது தப்பு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் குற்றவாளி. இந்த ஏழை மீனவர்களை ஏமாத்தி பல கோடி ரூபாய் சம்பாதிச்ச அந்த திவாகரன் தான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு உடந்தையா இருந்த அந்த நரேந்திரனையும். நீங்க அலட்சியமா இருந்ததுனாலதான் என்ன இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளால இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இப்ப மீனவக்காரங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை நமக்கு ஒரு வழியை கொடுத்துருக்கு. அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையில தான் ஆளுங்க கொலைப்படுறாங்கன்னு அவங்க நினைக்கணும். இந்த வாய்ப்பை நாம தான் பயன்படுத்திக்கணும். சிவதாசனையோ விஸ்வனையோ 2 பேரையும் இன்னைக்கே தீர்த்து கட்டி ஆகணும். யூனியன்காரங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை மாதிரி இருக்கணும். நமக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ஒருத்தனையும் விட்டு வைக்காதீங்க. நம்மளுக்கு எப்பவுமே போட்டு வச்சிருக்கவங்க மேல விரோதம் இல்ல. மீன்கள் முட்டையிட்டு இனவிருத்தி பண்ற இந்த காலகட்டத்துல ஆழ்கடல்ல வலை போடுறது அந்த மீன்களோட இனத்தையே அழிக்கிற மாதிரி. அதனாலதான் இந்த நேரத்துல தொழில் பண்ணக்கூடாதுன்னு நாம கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்கோம். அதுல 88ல பாலகிருஷ்ணனோட கமிட்டி, 91ல ஜேம்ஸோட தலைமையில ஒரு கமிட்டி, 92ல டாக்டர் கைலாஸ் தலைமையில ஒரு கமிட்டி. இந்த மாதிரி சில விசாரணை கமிஷன் ஆரம்பிச்சதோட சரி. கடல்ல இருக்கிற எந்த உயிரினத்தை காப்பாத்துறதுக்கும் இந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த நிரந்தர தீர்வும் கிடைக்கவே இல்லை. இனிமே இந்த கவர்மெண்ட் இதுக்காக எந்த முடிவை எடுத்தாலும் சரி, எடுக்கலனாலும் சரி, இந்த காலகட்டத்துல போட்டு போறதுக்கு அனுமதிக்கவே கூடாது. எவ்வளவு கொடுமை பண்ணாலும், ஏன் நம்ம வாழ்க்கையே கெடுத்தாலும் இதுக்கு நாம அனுமதிக்க கூடாது.
தோழர் சிவதாஸ் வாழ்க! கம்யூனிஸ்ட் பார்ட்டி வளர்க! தோழர் சிவதாஸ் வாழ்க! தோழர் சிவதாஸ் வாழ்க! கம்யூனிஸ்ட் பார்ட்டி வளர்க! தோழர் சிவதாஸ் வாழ்க! கம்யூனிஸ்ட் பார்ட்டி வளர்க! தோழர் சிவதாஸ் வாழ்க! 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 கம்யூனிஸ்ட் கட்சி வளர்க! கம்யூனிஸ்ட் கட்சி வளர்க! கம்யூனிஸ்ட் கட்சி வளர்க! தோழர் சிவதாஸ் வாழ்க! தோழர் சிவதாஸ் வாழ்க! தோழர் சிவதாஸ் வாழ்க! தோழர் சிவதாஸ் வாழ்க! மதிப்பிற்குரிய மேயர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய மந்திரி அவர்களே, வணக்கத்துக்குரிய சிவனந்த சுவாமி அவர்களே மற்றும் இன்றைய முக்கிய விருந்தினர், நம் அனைவருக்கும் பிரியமான இளைஞரணி தலைவரும் அனைத்து மக்களின் கண்ணுக்கு கண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தோழர் சிவதாஸ் மற்றும் நண்பர்களே, இந்த விழாவின் ஆர்கனைசிங் கமிட்டி சேர்மன் என்கிற முறையில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க மதிப்பிற்குரிய திரு மேயர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தோழர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக முக்கிய விருந்தினரான தோழர் சிவதாசுக்கு மரியாதை செய்கிறோம். அடுத்தபடியாக தொழிலதிபரும் முக்கிய பிரமுகருமான திரு கான்ட்ராக்டர் நரேந்திரன் அவர்கள். அடுத்ததாக நிரந்தர மீனவர் சங்க தலைவர் திரு திவாகரன் அவர்கள். அடுத்ததாக சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் கமிட்டி சேர்மன் குமாரி ஸ்ரீகலா சந்திரன். எவ்வளவு மோசமா நடந்துகிட்டு தெரியுமா? உனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து பூமாலை போட வந்தவங்கள அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கியே, நீ பண்ணது நல்லா இருக்கா? நீ எப்பவுமே இப்படிதானா? ஆமா, நான் அப்படித்தான். எனக்கு இங்கேதான் கிடையாது. தொழிலாளர் வயிற்றுல அடிக்கிற நரேந்திரன், கொலைக்கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்ட திவாகரன், முன்னாள் முதலமைச்சருக்கு கீப்பா இருந்த ஒரு பொம்பளை, எனக்கு மாலை போறதுக்கு இவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? இதுக்கு கட்சி எப்படி அனுமதி கொடுத்துச்சு? சிவதாஸ், நீ விஷயம் புரியாம பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு அன்னைக்கு அங்க எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நீ சொன்ன அந்த தீவிரவாத இயக்க தலைவன் கான்ட்ராக்டர் நரேந்திரன், அவர் இந்த ஊர்லயே பெரிய தொழிலதிபர், ஒரு கட்சியோட தலைவர். கொலை குற்றவாளின்னு சொன்னையே அந்த திவாகரன் நிரந்தரமான மீனவ தொழிலாளரோட தலைவன். அவங்களுக்கு வேற பேரு இருக்கு. நம்ம கட்சி வளர்றதுக்கு அவங்களோட உதவி மட்டும் தான் தேவையா? சொல்லுங்க சிவதாஸ். ஏன் கோவப்படுறீங்க? அவங்க கிட்ட இருந்து நீங்க பணம் வாங்கல? ஆமா, அதுல தப்பு இருக்கிறதா எனக்கு தோணலையே. கட்சி நிதிக்காக பணம் தேவைப்பட்டதால அவங்க கிட்ட வாங்கியிருக்கு. பணம் கொடுக்கறவனோட தொழில், அவனோட சுபாவம், இதை பத்தி யாரும் பாக்குறது இல்ல. நீ சொன்ன மாதிரி அவங்க கிட்ட இருந்து நம்ம பணம் வாங்கினது உண்மைதான். பதிலுக்கு பார்ட்டியில அவங்களுக்கு ஏதாவது பதவியா கொடுத்துருக்கோம்? இல்ல எதுக்காவது அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோமா? இல்ல அவங்க செய்யற கெட்ட விஷயங்களுக்கு நம்ம துணையா இருந்திருக்கோமா? எப்படி தப்புன்ற? பார்ட்டி இது எதையுமே செய்யலையே. அப்புறம் ஆரம்பத்துல அவங்க பகையா இருந்திருக்கலாம். ஆனா அவங்களா வந்து உதவி செய்யறேன்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்ல முடியலையே. உதவி இல்லாம பார்ட்டி எப்படி வளரும்? சிவதாஸ்,